Daily. Taste the Daily. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக்காங்கிற கட்சி மிகப்பெரிய அளவில் இதை பல்ஸ் ஆஃப் த பீப்புள் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசத்தை ஜான் ஆரோக்கியசாமி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மற்றும் ரூட் மூணு வச்சு செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதில் கரூர் முடிஞ்ச பிறகு அடுத்த 48 நாளைக்கு அவர் வெளியில் வராத பொழுது அவருடைய கிராஃப் ஏறிச்சான். விஜய் வெளியில் வந்தால் கிராஃப் குறைதான். அவர் பேசினாலோ அதில் பேசிய தவறான விஷயங்களை ஹைலைட் மற்றவங்க பண்ணுறப்ப குறைதான். அவர் வராமல் இது அறிக்கைகள் பிதிக்கினாங்க, தடுக்குனாங்க, என்ன உள்ளன்னு சொன்னால் ஏறுதான். ஸோ இப்போ லேட்டஸ்டாக எடுத்த பல்ஸில் அவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம அதிமுக ஆதரவு எடுத்ததே நமக்கு கெட்ட பேர். ஈவன் காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டே தீய சக்திகிட்டேருந்து வாங்கின ஓட்டு தானே இருக்குது. அதனால அவருடைய திட்டம் நவம்பர் மாதம் வர இருக்கிற கார்ப்பரேஷன் தேர்தலில் அப்பொழுது நாம் பெருவெற்றி அடைய வேண்டும். அதில் வெற்றி பெற்றுவிட்டால் பிப்ரவரி மாதம் 27 உத்தரப்பிரதேச தேர்தலோடு தமிழகத்திற்கு மீண்டும் தேர்தலை கோரலாம். முழு மெஜாரிட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நவம்பர் ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனடியாக சட்டமன்றத்தை கலைத்து விட்டு பிப்ரவரியில் தேர்தல் கொண்டு வரலாம். ரிக்கி ரத்தன் பண்டிட் என்னும் அந்த கிளி ஜோதிடர் வெற்றிவேல் அவர்கள் உங்களுக்கு 2036 பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பெங்களூர், கர்நாடகா, கேரளாலெலாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்கனவே வயநாட்டிலும் கொச்சியிலும் பிரான்ச் மீட்டிங் நடந்தாச்சு. பெங்களூரிலும் நடக்கிறது. கடந்த 25 நாள் ஆட்சிக்கு பிறகு ஒரு 8% 35% இப்போ மாற்றம் இருக்கிறது. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசியிருப்பது அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேக்கா கிட்டத்தட்ட ஆட்சி ஆரம்பித்து இப்போ அடுத்த சட்டப்பேரவையெல்லாம் கூட போகுது. சபாநாயகரனை கூட அறிவிச்சார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். முதல் மேடையிலே அதாவது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அரசியல் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. திமுக இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க? ஒருவேளை இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கான ஸ்டாலின் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இது நீடிக்காது. இல்லை, அது நீங்கள் இந்த கேஆர் விஜயை போட்டு ஒன்று போடுவாங்க. ஆக இபிஎஸ் பழனிசாமி ராஜினாமா பண்ண வேணும்னு போட்டால் கேஆர் விஜயை போட்டு இந்த வியாதிக்கு மருந்து இல்லையான்னு அந்த 4 வருஷம் போட்ட மாதிரி இது இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, மக்கள் தெளிவாக 35% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இது 1977 எம்ஜிஆர் வாங்கினதை விட அதிகம். பட் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ 21 வயசில் தான் ஓட்டு போட முடியும். ஸோ 18லேருந்து 21ங்கிற அந்த ஜென்சி அப்போ கிடையாது. ஸோ அவங்க இருந்திருந்தால் மேபி எம்ஜிஆரும் அன்றைக்கும் அதிகம் வாங்கியிருக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட்டை தவிர அன்றைக்கி அவர் 33 சிபிஎம் ஃபார்வர்ட் பிளாக் சேர்த்து வாங்கினதை விட இவர் தனியாகவே வாங்கியிருக்கார். பட் மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ சிக்கல் என்னன்னு சொன்னால் இவருக்கு கூட்டணி என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவு இருந்துச்சான்னு தெரியாது. ஏன்னா பட் எனக்கு வந்த செய்தி 4ஆம் தேதி தீர்ப்பு வந்த உடனே 5ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா அன்அஃபிஷியலாக இபிஎஸ்ஐ சந்தித்த பொழுது அவர் கோஆப்ரேஷனாக பேசலை. அதன் பிறகு அதிமுக உடைக்கும் வேலை நடந்தது. இவங்க இதை ஆரம்பித்த உடனே இந்தியாவை சீர்குலைக்கும் டீப் ஸ்டேட் எனப்படும் ஜார்ஜ் சோரோஸ் போன்றவர்கள் ஒரு நிலையான ஆட்சி விஜயை விட இந்த கூட்டணி கிச்சடின்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சொன்னதெல்லாம் கேட்பாங்கன்னு. ஸோ என்ராமை விட்டு ரஜினியை தூண்டி விட்டு ரஜினி தலைமையில் ஆட்சி, இபிஎஸும் உதயநிதியும் துணை முதல்வர்கள் அப்படின்னு அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்கலன்னு இபிஎஸ் ஆட்சி, அதுக்கு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கலன்னு ஒன்று திருமான்லாம் சொல்லி கடைசியில் இதெல்லாம் முடிஞ்சு போய் விஜய் வந்தாச்சு. பட் இதுக்கு நடுவில் இவங்க 5ஆம் தேதி ஆரம்பித்த மூமெண்ட்டு, அதாவது இவங்க ஒரு வார் ரூம் வச்சுருக்காங்க தாவேக்கால. அதில் முக்கியமான நபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா இவங்க பேசி அவர்கள் வேலுமணிகிட்ட பேச, வேலுமணி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும், வேலுமணி சிவி சண்முகம் போக கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகத்திட்ட இருந்தாங்க. அவர்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. பட் அது 25ஆக 13ஆம் தேதி ஓட்டு போடுறப்ப குறைஞ்சி போச்சு. 32க்கு கீழே போயிடுச்சுன்னால் அது கட்சி தாவலில் வந்துடுது. ஸோ அந்த சிக்கல் தான் போய் இன்றைக்கி பெரும்பாலானோர் வந்துட்டாங்க, விஜயபாஸ்கர் மற்றும் இவங்களை தாண்டி. இப்போ அதிமுக வழக்கு போட இருக்கிறது. அதாவது அந்த 4 சீட்லையும் அதிமுகலேருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த மதுராந்தகம், இது
இசைக்கு சுப்பையா, இசக்கி சுப்பையா, இங்கே மதுராந்தகம் அவங்க, இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம், அங்கே வந்து மீதி 2 கொங்கில் இருக்கிற இந்த 4 சீட்லையும் ராஜினாமா செய்தவர்களை நிற்க வைத்தால் தேர்தல் செல்லாது அப்படின்னு வழக்கு போடுவதற்கு இருக்காங்க. இப்போ தாவேக்கா தான் நிற்கணுங்கிற மாதிரி. திமுகவும் அந்த 4 தொகுதியிலையும் எலெக்ஷனில் நிற்கிறதாக இல்லை. அவங்க திருச்சியில் மட்டும் நிற்பார்கள். ஏன் சார் அந்த நாளில் நிற்கிறது இல்லை? இல்லை, இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கிறதுங்கிறது அதிமுக கடந்த காலத்தில் செஞ்ச மாதிரி. இது அதிமுக ஜெயிச்ச சீட்டு, கட்சி தாவல் நடந்திருக்கு. இல்லை, ஆனால் மக்கள் மத்தியில் திரு தாவேக்கா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. நல்ல இல்லை, வாய்ப்பு அங்கே தான் பயன்படுத்திக்கலாம். இல்லை, அதுதான் வரும். அது இது இருக்கிறப்ப இது இருக்கு பாருங்க. தாவேக்காங்கிற கட்சி மிகப்பெரிய அளவில் இதை பல்ஸ் ஆஃப் த பீப்புள் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசத்தை ஜான் ஆரோக்கியசாமி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மற்றும் ரூட் 3 வச்சு செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கடந்த ஒரு வருடமாக. அதில் கரூர் முடிஞ்ச பிறகு அடுத்த 48 நாளைக்கு அவர் வெளியில் வராத பொழுது அவருடைய கிராஃப் ஏறிச்சான். விஜய் வெளியில் வந்தால் கிராஃப் குறைதான். அவர் பேசினாலோ அதில் பேசிய தவறான விஷயங்களை ஹைலைட் மற்றவங்க பண்ணுறப்ப குறைதான். அவர் வராமல் அறிக்கைகள் பிதிக்கினாங்க, தடுக்குனாங்க, என்ன உள்ளன்னு சொன்னால் ஏறுதான். ஸோ அதனால தான் எலெக்ஷன் டயத்தில் கூட 18 கேம்பெயினுக்கு போய் அதில் 6 தான் பேசினார், மீதியில் கையை காட்டிட்டு வந்தார். ஸோ இப்பையும் பேசாமல் இருக்கணுங்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த பல்ஸில் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரிக்கி ரத்தன் பண்டிட் என்னும் அந்த கிளி ஜோதிடர் வெற்றிவேல் அவர்கள் உங்களுக்கு 2036 பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பெங்களூர், கர்நாடகா, கேரளாலெலாம் பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்கனவே வயநாட்டிலும் கொச்சியிலும் பிரான்ச் மீட்டிங் நடந்தாச்சு, பெங்களூரிலும் நடக்கிறது. இப்படி நடந்த பொழுது இவங்க எடுத்த பல்ஸில் நான் சொன்ன பாருங்கள் முதல்ல அதுபடியாக கடந்த 25 நாள் ஆட்சிக்கு பிறகு ஒரு 8% 35லேருந்து இப்போ மாற்றம் இருக்கிறது. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் காங்கிரஸ் விசிக ஐயுஎம்எல்ஐ விடக்கூடாது என்று பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நேற்றைக்கு இப்போ காங்கிரஸுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுப்பீங்கன்னா சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி அந்த சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ காங்கிரஸ் வாங்கின 4 ஐயுஎம்எல் இவங்க சேர்ந்து, ஏன்னா ஏற்கனவே பட்டியல் ஜாதிக்கு 7 பேர் இவங்க கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்படி அவங்க தன்னை பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் இந்த 4 பேர் சேர்த்தது வழக்கில் போகுங்கிறது ஒரு பார்ட்டு. இதுக்கு நடுவில் புஷி ஆனந்த் டேபிளில் ஒரு 80 அப்ளிகேஷன்கள் தூங்குது. இதில் திமுகவிலிருந்து தோற்ற எம்எல்ஏக்கள் ஒரு 15, ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சீட்டு கிடைக்காத மற்ற தலைவர்கள்னு ஒரு 80 இருக்குது. இதை அப்படியே போட்டுருங்க, யாரையும் சேர்க்க வேண்டாம். நம்ம அதிமுக ஆதரவு எடுத்ததே நமக்கு கெட்ட பேர். ஈவன் இது காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டதே தீய சக்திகிட்டேருந்து வாங்கின ஓட்டு தானே இருக்குது. அதனால அவருடைய திட்டம் நவம்பர் மாதம் வர இருக்கிற கார்ப்பரேஷன் தேர்தலில் அப்பொழுது நாம் பெருவெற்றி அடைய வேண்டும். அதில் வெற்றி பெற்றுவிட்டால் பிப்ரவரி மாதம் 27 உத்தரப்பிரதேச தேர்தலோடு தமிழகத்திற்கு மீண்டும் தேர்தலை கோரலாம். முழு மெஜாரிட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு ஐடியா இருக்கிறது. நீங்கள் இப்போ சென்னையில் உங்கள் பைக் எடுத்துகிட்டு சுற்றினீங்கன்னா 16 தொகுதிகளிலும் இப்பொழுது கார்ப்பரேஷனுடைய எல்லா ஒர்க்கும் வேகமாக நடக்குது. ஸோ இதை முடுக்கி விட்டு இது செயல்படும் ஆட்சி, இதை எனக்கு இந்த 108 வச்சுக்கிட்டு செய்ய முடியல, எனக்கு மெஜாரிட்டி கொடுங்கள் என்று நவம்பர் ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனடியாக சட்டமன்றத்தை கலைத்து விட்டு பிப்ரவரியில் தேர்தல் கொண்டு வரலாம். மறுபடியும் மறு எலெக்ஷன் எல்லா தொகுதியிலும் 234 தொகுதிக்கும். அது எப்படி சார் சாத்தியமா? இல்லை, 84ல் இந்திரா சுடப்பட்டு அப்போ இது பண்ணப்போ தேர்தல் கால்ஃபார் பண்ணாங்க. 71ல் 4 வருஷம் முடிஞ்சு 1 வருஷம் பாக்கி இருந்தப்போ இந்திரா காந்தி கால்ஃபார் பண்ணாங்க. கருணாநிதியும் கலைச்சிட்டு கூட சேர்த்து வச்சுருக்காங்க. இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. பட் 1 வருஷங்கிறது கொஞ்சம் ஷார்ட் பீரியட்னு வச்சுக்கோங்க, பிப்ரவரியிலே வந்ததுன்னா. ஆனால் எனக்கு அவங்கள சேர்த்துட்டு பண்ணுறது இந்த குதிரை பேரங்கிற பேச்சு வேண்டாம். ஸோ மெஜாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்யக்கூடும் என்பது பரவலாக இருக்குது. இதுக்கு பின்னால் இன்னொன்று உங்களுக்கு இவருடைய துணையாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி, அவங்க அம்மா தாயார், அவங்களுடைய மனைவியுடைய தாய் மாமன் இவர்கள் அவர் ஜான் பிரிட்டோ என்பவர் ஒரு முக்கியமான அக்யூஸ்ட். அவரோட 5 பேர்
போதை கொச்சினில் பிடிபட்ட சரக்கில் அந்த பணத்தில் இது மணி லாண்ட்ரிங் வழக்கில் இப்போ ஜாமீனில் தான் இருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் காப்பி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் ஒருத்தருக்கு 5 பேர் ஃபஸ்ட்டு ஜாமீன் வாங்குறப்ப எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னா நீங்கள் ஈடிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்னதை இதில் அப்பீல் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க 4 பேருக்கும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. இதில் நம்பர் 1 அக்யூஸ்டு ஜான் பிரிட்டோ பேரில் 26 மே மாதம் இந்த விஜய் பதவியேற்று 15 நாள் கழித்து மதுரை மற்றும் தூத்துக்குடி பக்கத்தில் பிடிபட்ட ராமேஸ்வரத்தில் பிடிபட்ட 3 கன்சைன்மெண்ட், 1 88 கிலோ கொக்கைன், 1 97 கிலோ இது மெத்தப்பட்டைன், இது மாதிரி 250 கோடிக்கு உள்ளது. இதனுடைய கிங் பின் அந்த ஜான் பிரிட்டோன்னு சொல்ல 5 இடங்களில் 26ஆம் தேதி ரெய்டு பண்ணது. இப்போ ஜான் பிரிட்டோ தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது நிச்சயமாக எனக்கு தெரியல. ஸோ ஜான் பிரிட்டோவுடைய அட்ரஸ் அந்த 2024 ஜட்ஜ்மெண்ட் படியாக லிமாம் ரோஸ் மார்ட்டினும் ஒரே தெரு ஒரே இது கோயம்புத்தூரில் வருது. ஸோ இது ஒரு பக்கம் சிக்கல். இதை மோடியுடைய துணை அதிகாரி இவற்றை காட்டியிருக்கார். அதே மாதிரி IUMLலேருந்து அமைச்சராக இருக்கிறவருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லேருந்தெல்லாம் வெளியில் வரணும் என்றால் மறுதேர்தல் வைப்பதே நல்லது. ஸோ இப்போ அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு. விஜய்க்கு ஒரு யோசனை இருக்கிறது. ரிக்கி ரித்தன் பண்டிட் கரெக்டான அட்வைஸ் கொடுத்தார் என்றால் அந்த நேரத்தில் அந்த முடிவை அவர் எடுக்கக்கூடும். ஏன்னா திருப்பி இனிமேல் யாரையும் சேர்க்க வேண்டாம். அப்படின்னா இந்த திமுக எப்படி சார் தன்வசப்படுத்திக்க பார்க்கும்? அது அந்த அவங்களோட மூவ்மெண்ட் இதில் தீவிரமாக இருக்கும்ல. ஒரு தினம் விட்டுட்டோம், இனிமேல் அதை எப்படியாவது நம்ம இல்லை அவங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு சார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வாங்கியிருக்கிறது இந்த தேர்தலில் தான். 91ல் ராஜீவ்காந்தி கொலையான பிறகு 22% ஓட்டு வாங்கினாங்க. 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க. இதில் கருணாநிதி அவர்கள் ஹார்பர்லேயும் இப்போ எக்மோரில் பருதி இளம்பழுதியும் ஜெயித்தாங்க. ஹார்பரையும் அவர் அவர் ராஜினாமா பண்ண பின்னாடி மதிமுக ஜெயிச்சு. ஸோ இதுதான் அவங்க லோயஸ்ட். அப்போ வாங்கினது 22. இந்த முறை கூட்டணியாக 27, திமுக வாங்கினது 24. ஆனால் அந்த 24ல் 5 MLAக்கள் மற்ற கட்சியினர், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, அது தவிர இன்னும் சில கட்சிகள் ஒரு 10 சீட்டில் உதயசூரியன் சின்னத்தில் மற்றவங்க நின்னது. அப்போ 21% திமுக போயிடுச்சு. சரியா? அதிமுக தனியாக 270 சீட்டில் நின்று வாங்கியிருக்கிறது 21%. அதுலேயும் 5-6 இது மற்றவங்க அவங்க சின்னத்தில் நின்னது. ஸோ அவங்களது 19. ஸோ 21-19 40 கீழே போயிடுச்சு. இந்த 40%க்கு குறைந்தபட்சம் ஒரு 20,000 கோடி செலவு பண்ணப்பட்டுள்ளது. திமுக 15,000 கோடியும் அதிமுக 5,000 கோடியும் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஓமலூரில் நின்று தோற்ற தாவேகா வேட்பாளர் சேலம் மேற்கில் அந்த வேட்பாளர் தாவேகா சார்பாக ஓட்டுக்கு 2,000 ரூபா கொடுத்தாரு, நான் கொடுக்கல அதனால தான் தோத்தேன்னு சொல்லியிருக்காருங்கிற வீடியோவும் வந்திருக்கு, பேப்பர்லேயும் வந்திருக்கு. உங்களுக்கு அனுப்புகிறேன், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பணம் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. திமுக சார்பாக குளத்தூரில் ஸ்டாலின் உட்பட 15 அமைச்சர்கள் தோற்றார்கள். அந்த 15ல் முத்துசாமி ஒருவரை தவிர மீதி 14 பேரும் திமுகவில் தன் வாழ்க்கையே நடத்துபவர்கள். துரைமுருகனாக இருக்கட்டும், மூர்த்தியாக இருக்கட்டும், இது ஆஸ்கர் விருது பெறும் அளவிற்கு அழுத தங்கம் தென்னரசு இல்லை இவருடைய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆஸ்கர் மாதிரி அழுதார்ல அந்த குழந்தைங்க விஷயத்தில். ஸோ அவர் உட்பட 14 பேர் தோத்துருக்காங்க. வேற அதிமுகலேருந்து வந்த வெலுவாக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சுயசெல்வாக்கு ஜாதினால் வெற்றி பெற்றவர்களை தவிர இனிமேல் திமுக என்ற திராவிடம் என்ற கொள்கை நிற்காது. அந்த இடத்த பிஜேபி எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் விடமாட்டாங்க. அதிமுக காரங்க புரிஞ்சிட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் பதவி வாங்கணும்னு இவருங்க ட்ரை பண்ணாங்க. பட் 32 பேர் இல்லாதனால திருப்பி ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ திமுக மிகப்பெரிய வெறுப்பலையை பரப்புகிறது. அதில் மதவாதமும் தூண்டப்படுகிறது. உங்களுக்கு வந்தே மாதரம் பாட்டுக்கு எதிர்ப்பு. நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறப்ப என்ன சார் சொல்லி எடுக்கிறாங்க? இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பால் முழு உறுதி கொண்டு உண்மையோடு செயல்படுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படியாக தேசிய கீதம், அதன் பிறகுதான் மாநில பாட்டு. இந்த வருடம் வந்தே மாதரம் பாடி 150வது வருடம்னு சொல்லி பிப்ரவரி மாதம் ஒரு சட்டம் படுது. மார்ச் 6ஆம் தேதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது இன்றைய உயர்நீதிமன்ற தலைமை நீதி பதவியேற்றப்போ முதலில் வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தான் தமிழ்தாய் வாழ்த்து. அதே மாதம் மார்ச் 8ஆம் தேதி ஆர்ச்லேக்கர் அவர்கள் கவர்னராக பதவியேற்ற போதும் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா?
இந்த ட்ராப்பில் போய் இது சமஸ்கிருத திணிப்புன்னு சொல்லிட்டு நம்ம அருண்ராஜ்னு சொல்கிறார். அருண்ராஜ் பேரில் ராஜுங்கிறது சமஸ்கிருதம், அவருடைய மகன் பெயர் இது மகள் பேர் ரெண்டுமே சமஸ்கிருதம். அதே மாதிரி இது இப்போ பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்களுக்கு முதல் நாள் 2 நாள் முன்னாடி தீர்ப்பு வாங்கினாங்க. அதாவது பொது இடங்களில் எந்த விதமான விலங்குகள் பலி கொடுக்கக்கூடாது. இது போன வருஷமும் வந்திருக்கு, முந்தின வருஷமும் வந்திருக்கு, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒட்டகம் தடை செய்யப்பட்ட அனுமதி. இதை வச்சுக்கிட்டு அங்கே காஞ்சி போன ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு குர்பானின்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது தடை செய்யப்பட்டது. பீட்டா இந்த போராட்டத்தின் போது சில பயங்கரவாத இயக்கங்கள் பீட்டா அந்த ஜல்லிக்கட்டோட ஒட்டகத்தையும் கலந்தாங்க. இப்போ நேத்தைக்கு IUML சார்பாக காதர் மைதீன் போய் நீங்கள் போய் உச்ச நீதிமன்றத்தில் இதை எதிர்க்கணும்னு இருக்காங்க. என்னுடைய பிளாகில் இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் நீங்கள் ஸ்லாட்டர் ஹவுஸுங்கிற அபட்டரில் தான் பண்ண முடியும், எங்கேயுமே ரோட்டில் பண்ண முடியாது. அங்கேயும் மாடுகள் தடை, ஆடுகள் மற்றும் இதுதான் பண்ண முடியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு பண்ணுற திருப்பரங்குன்றம் திருப்பி திறக்கணும்னு இதை ஏற்ற விடக்கூடாதுன்னு போகுது. நேற்று ஹைகோர்ட் கேட்டிருக்கு. ஸோ திமுக இவற்றை பெரிது பண்ணுகிறது. ஒன்றே விஜய் அவர்கள் வெற்றி, அதில் 80% கிறிஸ்தவர்கள் அப்படியே போட்டாங்கன்னா 60% முஸ்லீம்கள் போட்டிருக்காங்கன்றாங்க. ஸோ இதோட தலித்துகளும் பெரிய அளவில் போட்டிருக்காங்க. அவர் 7 பேர் கொடுத்துருக்கார். மிக நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இதை கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு அவர் போகணும்னு பார்க்குறாரு. இதில் திராவிடத்தை இன்னொன்று பிராமணர்கள் 2 அமைச்சர் கொடுத்தார். அதை ஆனால் அவர் என்ன விமர்சனம் வந்தப்பையும் மாற்றிக்கல. ஸோ இந்த உறுதியை இந்த விஷயத்துலையும் பண்ணணும். நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின்படி செயல்படுவோம். இதில் வந்தே மாதரம்னு சொல்லிக்கிட்டு தான் நமக்கு சுதந்திரம் வந்துச்சு. நம்ம கொடிகாத்த குமரன்கிற திருப்பூர் குமரன் வாயில் வந்தே மாதரமும் கையில் கொடிக்காக தான் இருந்தார். ஸோ அதை பாடுறதுல எந்த தப்பும் இல்லை. வந்தே மாதரம் பாட்டில் தாய் மண்ணின் வணக்கம்ங்கிறது இஸ்லாமிய மதத்துக்கு எதிர்ன்னு சொன்னால் அதே அர்த்தம் தேசிய கீதத்துலையும் இருக்குது, தமிழ் தாய் வாழ்க்கையிலையும் அதே அர்த்தம் தான் இருக்குது. முழு பாட்டோடைய அர்த்தத்தை நீங்கள் படிங்க, நான் சொல்கிறது தப்புன்னா. ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இது முழுக்க அதில் இன்னொரு பக்கம் ஜாதிய இதில் பார்த்தா ஆலங்குளத்துலேயும் என்னமோ நேற்றைக்கு ஜாதியவாத வெட்டுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மாரி செல்வராஜ் இவங்க ரஞ்சித் படங்கள் மூலமாக வளர்க்கப்பட்டாலும் மீண்டும் அது தலை தூக்குகிறது. இதை முழுமையாக அடக்கணும். ஸோ இவங்களும் வேட்பாளரை நிறுத்தினது தாவேக்கா திருச்சியில் பேசினப்போ ஜாதி மதம் கடந்துலாம் சொன்னார். வேட்பாளர்கள் நிற்க வைக்கப்பட்ட போது ஒரு தொகுதியிலும் எந்த ஜாதி நிற்க வைக்கணும் சார். செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்தது நம்ம இவர் இந்த அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மறைமலை நகரில் தான். ஆனால் பிராமணரை கொண்டா ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தணும், இல்லாட்டி மயிலாப்பூரில் இல்லை கும்பகோணங்கிறதுல இந்த 2 இடத்துல நிறுத்தினாங்க. 6 இடத்துல இவர் சீமான் நிறுத்தினார். ஸோ அது மாதிரி ஒரு தொகுதியிலையும் யாரை நிறுத்துறதுங்கிறதுக்கு ஜாதியெல்லாம் செக் பண்ணி தான் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் மத்திய அரசு என்ன திட்டம் போடுதுன்னா, ஒரு விஜய் போல் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பெரிய நடிகர் இல்லை ஹிந்தி சூப்பர் ஸ்டார்னா ஆல் இண்டியாவில் போய் நாளைக்கு அவங்க செலவு பண்ணால் 2000 கோடி ரூட் பண்ணியிருக்கு. ரூட்டுக்கு 2000 கோடி. ஒரு பக்கம் லாட்ரியிலேருந்து வந்திருக்கு, இன்னொரு பக்கம் சத்யபாமா குரூப் போல் நம்ம நிதியமைச்சர் அவங்க குரூப் மூலமாக வந்திருக்கு. ஸோ இப்போ போதை மருந்து விஷயம் இவங்களையும் அதே மாதிரி அவங்க சைட்லேயும் கண்ட்ரோல் பண்ண இன்னொரு பேர் இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா ரூட் மூலமாக ஒரு நாளைக்கு 200 வீடியோக்கள் இந்தியாவிலேருந்து ஏற்றாமல் அது டர்க்கியிலேருந்தும் மற்ற இடத்துலேருந்து ஏற்றிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது கேஸ் போட முடியாதுன்ற மாதிரி. ஸோ இவ்வளவு எல்லாம் நடந்திருக்குங்கிறத மத்திய அரசு முழுமையாக எடுத்துடுச்சு. ஆனால் இவ்வளவு ஓட்டு வாங்கினால உடனடியாக பண்ண வேண்டாங்கிறதுனால விட்டு பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ 1 வருடத்திற்குள் இவர் ஸ்டெடியாக போலன்னா பாஜக என்ன பண்ணணும்னு பார்க்கும். நிச்சயமாக திமுக இப்படியே போனாங்கன்னா மக்கள் வெறுப்பை சந்திப்பார்கள். ஏன்னா மக்கள் நீங்கள் அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் வெறும் இது பண்ணிகிட்ருக்கலாம், அதாவது நெரேட்டிவ். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப இந்த நெரேட்டிவ் டெல்லி வெர்சஸ் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் 2017 21 வரைக்கும் நெரேட்டிவ் சொன்னீங்க, 21 26 நீங்கள் விடியல் வரும் மாற்றம் வரும்னு சொன்னீங்க. என்ன கிழிச்சிது? நீங்கள் வந்த படம் EB ரேட்டு நான் 750 ரூபா கட்டுற இடத்துல இப்போ 3250 ரூபா கட்டுறேன். ஸோ எல்லாருக்கும் இது தெரியும். இப்போ திருப்பி விஜய் இப்போ 200 யூனிட் அப்புறமே இது ஏற்றிருக்காரு. இதை மக்கள் கட்டுறப்ப புரிஞ்சுப்பாங்க. இல்லை, ஒருவேளை பாஜகவுடன் திமுக கூட கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வைக்கலாங்கிறாங்க. இல்லை, பாஜக திமுக கூட்டணி சேராது. ஆனால் திமுக பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பார்லிமெண்ட்டில் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டு, இல்லை இஷ்யூ ஒத்து வரலன்னா வெளிநடப்பு, ஸோ தட் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா இல்லாட்டி இங்கே ஒன்றே அடுத்த இந்த மாத இறுதிக்குள்
ஒரு 4 அமைச்சர்கள் கைது கூட வரலாம், முன்னாள் அமைச்சர்கள். ஓகே. அதில் நேற்றுக்கு முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 18 ஹார்ட் டிஸ்க்கு. அதில் கடைசியில் அவனை பிடிச்சி 34 ஹார்ட் டிஸ்க்காக விற்றுருக்காங்கிறாங்க. அந்த 34 இங்கேயா இல்லை தனியார் தான் தெரியாது. நேற்று பெங்களூரில் 34 ஹார்ட் டிஸ்க்கு அவன் விற்ற கடையில் பிடிச்சி சில ஹார்ட் டிஸ்கள் மீட்கப்பட்டதுன்றாங்க. சார், இந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குது? போன வாரம் டெல்லி ஹைகோர்ட்டில் உங்களுக்கு 2009-12 காலகட்டத்தில் 437 கோடி ரூபாய்க்கு தரமற்ற நிலக்கரியை சப்ளை செய்த திமுகவிற்கு மிக நெருக்கமான இசிசிஐ அல்லது இடிஏ ஸ்டார் குழுமத்தின் புகாரி 2 வருஷம் ஜெயிலில் இருந்த வழக்கில் ஒன்றுமில்லைன்னு விழிச்சிட்டாங்க. இப்போ அந்த பேப்பர்ஸ் போயிருக்கோம். அதே மாதிரி அதானி குழுமம் ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு தரமற்ற இது உங்களுக்கு எளிதாக புரியணும்னா, இது கப்பல், இது இந்தோனேசியாவில் ஏற்றுறாங்க. இந்த கப்பல் இங்கே வந்து இங்கே இறங்குது மெட்ராஸில். இங்கே ஏற்றுன ஆள் கொடுத்த சர்டிஃபிகேட்டு இது 4800 கிலோ கேலரி. இங்கே இறக்குறப்ப கொடுத்த சர்டிஃபிகேட்டில் 6000. இது 10 ரூபா கிலோ, இது 6 ரூபா கிலோ. இது இந்த மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் 4 ரூபா மாத்திரம் 3000 கோடி அதானி நிறுவனம் கொடுத்ததாக சிஏஜியும் சொல்லியிருக்கிறது. முழு ஆதாரங்களோடு அந்த கப்பலில் ஏற்றுறப்ப அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டோட அரப்போர் ஜெயராமன் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த வழக்கில் எப்படி சிபிஐக்கு அடுத்த வாரம் முழுமையாக எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த செந்தில் பாலாஜி வழக்கில். ஸோ இதெல்லாம் நேற்றைக்கு 64 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்களை டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மூர்த்தி போன்ற சிலர் அதில் இழுக்க பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, இது மூர்த்தி, இது போன்ற 5 அமைச்சர்கள் மீது விசாரணை, நேரடி விசாரணை மற்றும் தேவை என்றால் கைது என்பது இந்த மாத கடைசி. ஏன்னா நெரேட்டிவை திமுகவை பேச விடாமல் இனிமேல் பதில் கொடுக்கணும். நேற்றுக்கே உடனே செந்தில் பாலாஜி ஒன்றும் இல்லை, எல்லா ஃபைலும் இருக்குன்னு இருக்காரு. சார், செந்தில் பாலாஜி கொடுத்த ஃபைலை டிவிஎஸ்சி சார்பாக ஸ்டாலின் வந்து ஊழல் நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டே கதை ஓட்டினார். ஆனால் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லேருந்து எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி படிச்சுட்டு தான் ஹைகோர்ட்டு சிபிஐ கொடுத்துட்டு உச்சநீதிமன்றமும் சிபிஐ கொடுக்க மறுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த இதை வெளியில் எடுத்து அழிக்க பார்த்தாங்களா? இது வெறும் பணத்துக்குன்னு சொல்கிறாங்க சார். பழைய ஹார்ட் டிஸ்க் கொடுத்தா 1000 ரூபா கூட போகாது. ஸோ வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. சரியான நேரத்தில் பார்த்தது பிடிச்சிட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா முழுக்க 34 கிடச்சதில்ல, இங்கேருந்து 18 கிடச்சிதான்னு தெரியாது. சில ஹார்ட் டிஸ்க்கள் கிடச்சிருக்குன்னு இன்றைக்கி நியூஸில் வருது. ஸோ திமுக ஒரு சைடு விளையாடுது. தாவேகாவிற்கு அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் திமுக இப்படி விட்டுடுச்சின்னு பண்ணுறதுக்கு கைதுகள் நடக்கும். இதுக்கு நடுவில் மதவெறி, ஜாதி வெறி தூண்டல் நடக்கிறது. மத்திய அரசு பல்வேறு விஷயங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன் பிப்ரவரியில் வரலாம். அப்போ எப்படி கூட்டணிகள் அமையும், பல்வேறு மாற்றங்கள் இருக்கலாம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.